நம்ம எல்லார் வீடுகள்லையுமே குழந்தைகள் இந்த மொபைல் ஃபோன் அப்புறம் டிவிக்கெல்லாம் வந்து அடிமையாக இருக்கிறத பார்த்துருப்போம். எப்போ பார்த்தாலும் அதே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைகள் வந்து நான் இந்த டிவியோ இல்லை மொபைலோ கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. சில குழந்தைகள் நான் வெளியில் விளையாட போகிறதா இல்லை எனக்கு டிவி போட்டு விடுறியா அப்படின்னு மிரட்டுற தோரணையில் கேட்பாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மொபைல் அடிக்ஷன் டிவி அடிக்ஷன்லேருந்து நம்ம குழந்தைய வந்து எப்படி வெளியில் கொண்டு வர்றதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்தால் இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை இந்த மொபைல் டிவி அடிக்ஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துட முடியும். இந்த மொபைல் டிவி அடிக்ஷனுக்கு யார் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் மற்றும் அவங்கள வளர்க்குறவங்க தான். ஸோ நாம் தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த செல்ஃபோன் டிவி எல்லாம் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இல்லாத நேரத்தில் குழந்தைங்களை எப்படி வந்து கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி செல்ஃபோன் தனியாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, அதில் நெட் பேக் கூட போட்டு கொடுத்து யூடியூப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்க வைக்கிறாங்க. அப்புறம் டிவி போட்டு விட்டுறாங்க, அதில் வந்து அந்த கார்ட்டூன் சேனல்ஸ் வந்து வர்ற மாதிரி செஞ்சு விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு குழந்தைகளை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அப்புறம் பேரண்ட்ஸுக்கும் வந்து குழந்தை வெளியில் விளையாட போகிறதில்ல, வீட்டிலே தானே இருக்கான், பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த மொபைல் டிவி கலாச்சாரம் அதிகமாகிக்கிட்டே போகுது. சில குழந்தைகள் நான் சாப்பிடும்போது டிவி போட்டால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைனா இந்த ரைம்ஸ் வச்சா தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே இவன் வந்து கேட்குறத கொடுத்துருவான், அப்போயாவது இதை சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரி அவங்க அதை செஞ்சிடறாங்க. அடுத்து இந்த பேரண்ட்ஸுக்குமே வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைங்களோட விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நேரம் இருக்கிறதே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிவி போட்டு விட்டுட்டா அது ரொம்ப ஈஸியான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், குழந்தை வந்து நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த டிவியோ இல்லை மொபைலையோ கையில் கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக குழந்தை அதை பார்த்து இன்னும் அந்த அடிக்ஷன் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த மாதிரி டிவி மொபைல் அடிக்ஷனால் குழந்தைகளில் நிறைய மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி. ஸோ தலைவலி வந்து இந்த குழந்தைகளில் ரொம்ப காமனாக இருக்கும். சில குழந்தைகளில் இந்த பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் வரும். அவங்களுடைய ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும், ஞாபகத்திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், ஸ்பீச் டிலே வருது, அவங்க வந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. நிறைய குழந்தைகள் இது டிலே ஆகிக்கிட்டே போகுது. குழந்தைகளுக்கு சரியான அளவில் தூக்கம் இருக்கிறது இல்லை. அப்புறம் குழந்தைகள் வந்து இந்த சோஷியல் டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சமுதாயத்தோட ஒன்றி இல்லாமல் ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலை. ஸோ குழந்தைகள் வந்து யாரு கூடயும் வந்து அந்தளவுக்கு பழகிறது, அவங்க கூட மிங்கிள் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைகளில் இந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ் அப்படின்னு ஏற்கனவே வந்து ஒரு எபிசோட் போட்டிருக்கோம், அது வந்து குழந்தைகள் அடம்பிடித்தல். ஸோ இந்த அடம்பிடித்தலும் இந்த மொபைல் டிவி அடிக்ஷனால அதிகமாகுது. சில குழந்தைகள் ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக வந்து போய் எதுலையாவது வந்து இடிச்சிக்கிறது, இல்லைன்னா எதையாவது போட்டு உடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. சூசைடல் தாட்ஸ், அதாவது தற்கொலை எண்ணங்களை தூண்டி விடுறதுக்கு கூட இந்த டிவி மொபைல் அடிக்ஷன் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த டிவினால நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். குழந்தைகள் அந்த மாதிரி டிவியில் இருக்கிறது பார்க்குறதுனால ரொம்ப சின்ன வயசுலேயே எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த மூளைக்கு ஓவராக டிமாண்ட் ஆகிருந்து அதனால் ப்ரெஷர் வருது. ஸோ அதனால் நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் வருது. குழந்தைகளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுது. எல்லாத்துலேயும் அங்கங்கே வந்து சும்மா ஒரு மேலாக்க இருக்கிற அறிவு மட்டும்தான் இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றியான டெப்த்தான அறிவு மற்றும் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கான அந்த பொறுமை வந்து குழந்தைகள்கிட்ட இருந்து கண்டிப்பாக காணாமல் போயிடுது. அப்புறம் சில குழந்தைகளில் இந்த மாதிரி டிவி பார்க்கறதுனால அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியே போயிடுது, அவங்களுக்கு சொந்தமாக யோசிக்கிற திறனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுது. சரி, இந்த டிவி மொபைல் அடிக்ஷனால இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்லலாம் இந்த டிவி மொபைல் அடிக்ஷன் ஆகுறாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்க ஆரம்பிக்கணும். முதல்ல குழந்தைகள் எல்லாருமே வந்து அவங்க பெற்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போர் அடிக்குது, நான் வேறு ஏதாவது பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸும் வந்து இந்த சிட்டி சைடில் இருக்கவங்களாம் வந்து வெளியில் எங்கே போய் விளையாட வைக்கிறது, சரி நம்ம வீட்டில் வந்து டிவி இருக்குது, டிவி போட்டு விட்டுற, நீ மட்டும் பார்த்துட்டு உட்காந்துரு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறாங்க. குழந்தைகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் பெற்றோர்கள் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. குழந்தைகள் போர் அடிக்குது அப்படின்னா உடனே நம்ம டிவியோ மொபைலோ கொடுக்கறத விட வேறு மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம். முதல்ல குழந்தைங்கள்ட்டே வந்து போர் அடிச்சதுன்னா சரிப்பா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்கள்ட்டே கேளுங்க. அவங்களே வந்து வேறு ஏதாவது ஒரு விதமாக யோசிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பீச்சுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே குழந்தைக்கு பக்கத்தில் வந்து மணல் வீடு கட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்கள் வீட்டிலே சும்மா சின்ன ஏரியாலே வந்து
ஒரு பால் வச்சுட்டு விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுலேயோ இல்லை குழந்தைகளுக்கு வந்து யோசிக்கிற மாதிரியான விஷயங்களும் கூட செய்யலாம். ஸோ சில குழந்தைகள் வந்து டிராயிங் வரையலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சரி ஓகே நான் வந்து வரைகிறேன், நம்ம வந்து கலர் பென்சில் எடுத்துகிட்டு வா நம்ம வரையலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு புக்கை வச்சு குழந்தைங்கள அந்த மாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வைங்க. சில குழந்தைகள் கதை கூட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கதை சொல்ல நான் வந்து கேட்குறேன் இப்படிங்கிற மாதிரி குழந்தைங்கள அந்த போர் அடிக்கிற டைமில் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபடுத்துங்க. அதை விட்டுட்டு போய் இந்த டிவியோ செல்ஃபோனோ கொடுத்தீங்கன்னா அதுவே அந்த குழந்தைங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதில் அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்குது. சிட்டி சைடில் வாழ்கிறதுனால குழந்தைகளை அதிகமாக வந்து வெளியில் விளையாடுறத விடுறதில்ல. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடுப்பாக தான் இருக்கும். அதனால் அவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணும். அதனால் வீட்டுக்குள்ளேயே வந்து எகிரி குதிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு பொருளை போட்டு கீழே உடைக்கிறது, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த கடுப்பை வந்து அதில் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கலாம். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நம்மளே புரிஞ்சுக்கணும், ஓ குழந்தை வந்து எதையோ வந்து விளையாடுறதுக்கோ இல்லை அவங்களுடைய அந்த டென்ஷனை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் நம்ம வந்து டிவியோ மொபைலோ கொடுக்காம அவங்களுக்கு வேறு விதமான நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம இந்த கிச்சனில் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லலாம். காய்கறிகளை வந்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வாமா, எந்த காய்கறியை நம்ம வந்து இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், எதை வந்து பொரியல் செய்யலாம், எதை வந்து குழம்பு வைக்கலாம், எதை கூட்டு வைக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகிட்ட கேட்கலாம். அதன் மூலமாக குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதோட அவங்க வாழ்க்கைக்கும் இது நல்லதாக இருக்கும். அப்புறம் சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த கார்டனிங், அதாவது உங்கள் வீட்டில் வந்து தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் ஏதாவது ஒரு செடியை வந்து நட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த விதைகளை போடுறது, அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றணும், எந்த டைமில் ஊற்றணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எந்தெந்த செடிக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கும். அவங்களுடைய அந்த கடுப்பை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும். அடுத்து சில விதமான சிச்சுவேஷன்ஸ், அதாவது குழந்தைங்களை நீங்கள் காரில் எங்கேயா வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க, சும்மா எகிரி எங்கேயாவது குதிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள வந்து கூல் பண்ணணுங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா செல்ஃபோன் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. சில நேரங்களில் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த டிவி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் அடம்பிடிப்பாங்க. அப்புறம் சில குழந்தைகள் மொபைல் ஃபோன் கூட கேட்பாங்க. சிலர் குழந்தைகள் வந்து இந்த தூங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நான் இந்த கதையை பார்த்தா தான் நான் வந்து தூங்குவேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லலாம் நம்ம வந்து இந்த டிவியோ மொபைலையோ வந்து குழந்தைகளுக்கு காமிக்கிறத விட அதுக்கு ஆல்டர்னேட்டிவான நல்ல விஷயங்களை நம்ம செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க, ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, குழந்தைகள் வந்து ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு எகிரி குதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது நம்ம அந்த கார்லேயே வந்து இருக்கிற அந்த செட்டில் போட்டு விடலாம். அப்புறம் இந்த தூங்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த கதையெல்லாம் வந்து வீடியோவாக காமிக்கிறத விட நாம் கதை சொல்லி தூங்க வைக்கலாம். அந்த குழந்தைய கூட நீ ஏதாவது ஒரு கதை சொல்லுமா அப்படின்ற மாதிரி குழந்தைகளை நம்ம கேட்கலாம். வெளியில் எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் வந்து உங்கள் பேச்சை கேட்காம உங்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து இந்த செல்ஃபோன் எடுத்து கொடுத்துறாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க கூட பேசுங்க. குழந்தைகிட்ட வந்து உனக்கு வந்து இந்த விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்குது, இங்கே ஒரு காக்கா இருக்குது, ஏன் இந்த காக்கா கருப்பாக இருக்குது, ஒருவேளை இது வந்து தாருக்குள்ளே முக்கி விழுந்து வருமோ அப்படின்னு குழந்தையுடைய அந்த லாங்குவேஜ்லேயே நாமளும் வந்து பேச ஆரம்பிக்கணும். குழந்தைங்க கூட அப்போ தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி மிங்கிள் ஆக முடியும். அவங்களுக்கும் வந்து அதை கேட்கும்போது ஒரு காமெடியாக இருக்கும், சிரிப்பாங்க. அப்புறம் அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வெளியில் போகிற பல விஷயங்களை பற்றி பேசலாம். ஒரு பேர்ட்ஸ் பற்றி பேசலாம், அனிமல்ஸ் பற்றி பேசலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருட்கள் பற்றி பேசலாம், இல்லை பில்டிங்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் குழந்தைங்க கூட ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு போனோம்னா அவங்களுக்கும் போர் அடிக்காத மாதிரி இருக்கும். நம்ம எல்லார் வீடுகள்லையுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவி மொபைல் எடுத்தாலே உடனே வந்து குழந்தையை திட்டுறது, குழந்தைகிட்ட கத்துறது, குழந்தையை அடிக்கிறது, நீ வந்து இதை கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து மிரட்டி நம்ம வந்து அதிலிருந்து வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி பண்ணுறதுனால பெரிய லெவலில் வந்து பிரயோஜனம் எதுவும் கிடையாது. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த டிவி மொபைல் அடிக்ஷனுக்கு நம்ம போகாத மாதிரி இருக்கணும்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு வேறு விஷயங்களை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம குழந்தையும் அதை பார்த்துட்டு நம்ம செய்கிறதே தான் செய்வாங்க. நம்ம டிவி பார்க்குறோம், நம்ம வந்து நாடகம் பார்க்குறோம், நாம் ஒரு கார்ட்டூன் பார்க்குறோன்னா குழந்தையும் அதே தான் பார்க்க போகுது. நம்ம மட்டும் வந்து இந்த தப்பெல்லாம் செய்யலாம், ஆனால் குழந்தைகள் மட்டும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா எப்படிங்க? அது வந்து ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். அதனால் நீங்கள் வந்து முதல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க, நீங்களும் அதை செய்யுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து காலையில் ஒரு 3 மணி நேரம்,
நான் வந்து செல்ஃபோனு டிவி எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம வீட்டில், நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை ஒரு பார்க்குக்கு போயிட்டு வரலாம், இல்லை கார்டனிங் விஷயங்கள் ஏதாவது செய்யலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா நம்மளை பார்த்து குழந்தைகளும் ஓ பரவாயில்ல நம்ம அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க, நாமளும் இதே மாதிரி விஷயங்களை செய்வோமே அப்படின்னு அவங்களுக்கும் அந்த விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம தூண்டுற மாதிரி இருக்கும். குழந்தைங்க கூட கண்டிப்பாக பெற்றோர்கள் விளையாடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டால் தான் குழந்தைங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்மளும் வந்து போர் அடிக்குதுன்னு தான் இந்த செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் இந்த மொபைல் டிவி அடிக்ஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. குழந்தைகள் வந்து இந்த டிவி மொபைலை பார்க்குறதுக்கு நம்ம வந்து அவங்களே அதை சம்பாதிக்க வைக்கலாம், அதாவது ஏர்ன் பண்ண வைக்கலாம். எப்படி ஏர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த பசங்க 2 படத்துலலாம் வந்து இந்த சூர்யா அமலாபால் வந்து அப்பா அம்மாவாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டார் கொடுப்பாங்க. அதே மாதிரியே நாமளும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம். நம்ம குழந்தைகளை பிடிச்சி பார்ப்பா இது வந்து உன்னுடைய போர்டு, இது வந்து உன்னுடைய போர்டு, இந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக போர்டு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் அவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை லிஸ்ட்டு போட்டு வச்சு இன்றைக்கி நீ இந்த விஷயத்தை செஞ்சினா நான் ஒரு ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. ஸோ வந்து அந்த நல்ல விஷயங்கள் இப்போ ஒரு 10 விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதில் நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 விஷயங்கள் செஞ்சிட்டின்னா இன்றைக்கி நீ டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் அந்த நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு அதை சம்பாரித்து அதுக்கப்புறம் அந்த டிவி பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிவி பார்க்குறதுல அந்த நேரம் வந்து குறைவாக தான் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளும் நீங்கள் வந்து இந்த டிவி மொபைல் அடிக்ஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இந்த எபிசோட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் சந்தைகள் ஏதாவது தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில். நன்றி.